ஹலோ. ஐயோ, டோரா கூட டூவா இல்ல டார்லிங் கூட டூவா? செல்லக்குட்டி இங்க பாரு, மாமா வந்துட்டேன்டா. டேய் டார்லிங், இங்க பாரு, திரும்பி பாருடா. ஹாய், கம். Love you, செல்லக்குட்டி. And I miss you so much. என்ன டோரா கூட சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீலாக்குட்டி, பாட்டி, how are you baby? இத்தனை நாள் எப்படி தான் மாமனை பிரிஞ்சிருந்தியோ? வந்துட்டானா? டார்லிங். டார்லிங் தான். உனக்கு போட்டிக்கு இன்னொரு ஆள் வந்துட்டா தெரியுமா? பாட்டி. யாரா இருக்கும்? நீயே கெஸ் பண்ணி பார்க்கலாம். பாட்டி, உனக்கு வேலை இல்லையா? போடா. பாட்டி, யாரு? உன் மாமா திருட்டுத்தனை பண்ணி திருவிழாக்கு ஊருக்கு போய் ஒரு பொண்ணு அங்கே தூக்கிட்டு வந்துட்டான். பாட்டி, என்னையா மாப்பிள்ள திருவிழா போறேன்னு போன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க? ஐயோ மாமா, இன்னும் 4-5 மாசம் அங்க இருந்தா நீலாம் குட்டி கூட விளையாடுறதுக்கு பாப்பா தம்பியோட வந்திருப்ப போல. இதையா? பாட்டி பரவாயில்ல, நானும் மாப்பிள்ளைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அக்கா வீட்டுக்கார மாதிரிலாம் கிடையாது. அப்படிதானே மாப்பிள்ள? என்ன வாங்கி ரொம்ப நாள் ஆச்சா? அக்கா கிட்ட சொல்லட்டா? நானும் என் தங்கச்சி கிட்ட சொல்வேனே. போயா, வாட சொல்லும், நம்ம ரூம் போலாமா? ஒரே டிஸ்டர்ப்டா இருக்கு. இருக்கும்டா இருக்கும், போ வரேன். பாட்டி டயர்டா இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தூங்கணும். இதை நான் சொல்லணும்டா. இனிமேனாலும் என்ன தொந்தரவு பண்ணாம இரு. எதுவாக இருந்தாலும் உன் பொண்டாட்டி கிட்ட கேளு என்ன. இனிமே பாட்டின்னு வச்சுக்கோ, ஆட்டி தான் விழும் உனக்கு. பாட்டி எப்பா போடா, காது வலிக்குது. உங்க அம்மா வந்துட போறா. எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சு. டார்லிங் வாடா போலாம். ஹியூ மாப்பிள்ள. மாமா அது இல்லையா? ஹியூ மாப்பிள்ள. எங்க கவி தூங்கிட்டு இருக்காளா? தூங்கிட்டு தான் இருந்தா பாட்டி. அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னு கேட்ட உடனே இப்பதான் எழுந்து குளிக்க போயிருக்கா, வந்துருவா. தெரியவே முடியாது. ஓகே பாட்டி, நான் கீழே போறேன். அப்புறம் பாலு, ஊர்ல இருந்து பொண்ணுங்களாம் வந்துட்டாங்க தெரியும்ல? கவி சொன்னா பாட்டி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க பாலு, என்கிட்ட பேசுறத விட உங்ககிட்ட நல்லா பேசுவாளுங்க, அதனால தான் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து. நான் பாத்துக்கிறேன் பாட்டி, கவலைப்படாதீங்க. டிராவல் பண்ணல டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே பாலு. இந்து இங்கே தானே இருந்தா, நான் அவளை போய் பார்க்குறேன். ஓகே பாட்டி. விளையாண்டுட்டு அங்கே தூக்கி போட்டு போயிடுறது. இனி உங்களுக்குலாம் வேலையே இல்லை. அவளோட மாமா வந்துட்டான்ல, இனி அவளுக்கு அவன விளையாட்டு பொருள். நீங்களா ஸ்டோர் ரூம் போங்க. இந்து எங்க? இந்துமா? யார் அது? புது கேரக்டர் இருக்கு. பாபி. பாபியா? ஓ பாபி பேபி. பாபி உன்ன மாதிரி கியூட்டா ரொம்ப அழகா இருக்கா பாரு. என்ன நீனா கியூட், பாபி நோ. ஓகே பேபி கியூட், பாபி நோ. ஓகே, ஐ லவ் யூ பேபி. பாஸ் கமல், நீ இன்னும் வீட்டுக்கு போல? நிலா குட்டி, என்னடா வந்தவங்க உனக்கு காணுமே காணும். இப்பதான் தூங்கி இருந்து வந்தியா? அது யார் பக்கத்துல உன்னோட அழகா இருக்காங்க? நோனோ பேபி தான் கியூட், நீ வேற. இப்பதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன், நீ கிளம்பி வீட்டுக்கு. இல்லை பாஸ், அந்த ஃபைல் கொஞ்சம் தான் செக் பண்ணிருக்கேன், இன்னும் 2 ஃபைல் இருக்கு, முடிச்சுட்டு கிளம்புறேன். இல்லை கமல், எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்க தான் போகிறேன். இது வந்தாலும் காலையில் தான். நோ ஃபைல்ஸ், நோ ஒர்க். இப்போ எனக்கு தூக்கம் தான் வருது, ரொம்ப டயர்டாக இருக்கு. நீ கிளம்பு, நீ போய் மம்மியை பாரு, காலைல பார்த்துக்கலாம். ஓகே பாஸ், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். காலைல சீக்கிரம் வரணுமா? நான் கால் பண்ணுறேன். ஓகே பாஸ். நீலா குட்டி, சேயோ. கமல் பாஸ், பாட்டி எங்கே காணும்? அம்மா என்ன பண்ணுறாங்க? ஆன்ட்டி எதுவும் முக்கியமான வேலை இருக்குன்னு வெளில கிளம்பி போயிட்டாங்க பாஸ்.
அப்புறம் அந்த பொண்ணுங்க இந்து, அப்புறம் அக்கா மாலினி எல்லாரும் பாட்டி ரொம்ப தான் பஸ் இருந்தாங்க. நான் பாட்டியை பார்க்கணும். ஓகே பஸ், நான் சொல்லிட்டு போகிறேன். ம் சரி. நீனா டார்லிங், மாமா அதை தப்பு பண்ணிருக்கனாடா. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? பாக்கி என்னடா பண்ணிட்டு இருக்க? இதையா டார்லிங்க? துர்கானே இந்து டார்லிங். இந்து டார்லிங் வேணுமா உனக்கு? அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கா. எப்போ வாங்க? நீனா குட்டி? கூப்பிட்டேன்டா, வரேன்னு சொன்னா. அப்புறமா வருவா. நான் போய் பார்க்கமா? ஓ பார்க்கலாமே, போ. பாட்டி ரூமில் தான் இருக்கா, போ. டார்லிங் நான் போய் இந்து பார்க்க வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சாப்பிட்டல, தூங்கு. வா மாமா பக்கத்தில் படுத்துக்கோ. இதையா விடு, அவள் இப்போ தான் தூங்கி எழுந்திருக்க, மறுபடியும் எப்படி தூங்குவா? டார்லிங் சரி போ. நீனா பார்த்து. என்னாச்சு? சாப்பிட்டீங்களா? ம் சாப்பிட்டேனே. டேப்லெட் போட்டாச்சுடா. என்ன கோமா இருக்கியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதையா குட்டி? அதை கேட்க தான் கூப்பிட்டேன். ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, எதுக்கு சும்மா உட்காந்துட்டே இருக்கீங்க? இதையா என்ன கோவம்? இதேம்மா என்னடா? என்னை இப்போ கண்டுக்கிறதே இல்லைல்ல, உங்களுக்கு அவதானம் முக்கியமாக போயிட்டா? இதான் கோவமா? போடா, நான் ஏதோ நினச்சி பயந்துட்டேன். என்ன இப்போல்லாம் என்னை கண்டுக்கிறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்து இந்து இந்துன்ட்டு. பாவண்டாவ. சாரு அவ்வளோ பாட்டி முன்னோட அந்த பார்த்து சொன்னீங்க, ஒரு டென்ஷன் ஆகிடும் பார்த்துக்கோங்க. அப்படி என்ன பண்ண உனக்கு அவ? என்ன பண்ணாலும் பாட்டி? நீ தானே அவளுக்கு என்ன பண்ணியிருக்க? அவள் உனக்கு ஒன்றுமே பண்ணலை. மறுபடியும் இப்படி சொல்லாதீங்க பாட்டி. நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கா, எல்லாமே புதுசாக இருக்கு. நீ தான் அவளுக்கு ஆறுதலாக இருக்கணும். நீ கோவமாக இருக்க, அப்படி இருக்கும்போது உன் இடத்துல நான் இதில் தான் அவளுக்கு எல்லாம் பார்த்துக்கணும். உன் பையன் பார்த்துக்க மாட்டான்னு உங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னா உங்கள் அம்மா என்ன பண்ணுவான்னு தெரியும்ல? அப்போ என்ன சின்ன பாப்பாவா ஒன்றும் தெரியாமல் இருக்கிறதுக்கு? ஏன் யாருமே இல்லை? அதான் மாலினி இருக்கா, கவி அக்கா இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, மம்மி இருக்காங்க, கூடவே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஷைலு இருக்கா, பத்தா குறைக்கி இனியன் இருக்கான், எல்லாரும் கூட ஜாலியாக தானே பேசிட்டு இருக்கா. அப்புறம் என்ன? எல்லாரும் இருக்காங்க தான், அவங்களாம் நம்பி இங்கே வரல, ஒன்று மட்டுமே நம்பி இங்கே வந்திருக்கா. நீ அவ கூட இருக்கியா? பாட்டி சும்மா கத்தினா ஒன்றும் ஆப்போது கிடையாது. இதையா பாட்டி சொல்கிறது அமைதியாக கேளு. பாவம் அந்த பொண்ணு ஒன்று நம்பி தானே இங்கே வந்திருக்கா. மறுபடியும் சொல்ல விருப்பப்படலை. அந்த பொண்ணு வாழ்க்கை நிறைய கஷ்டப்பட்டுருக்காடா. நீயும் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்காத. என்ன உன்னால் சந்தோஷமாக பார்த்துக்க முடியலனாலும் கஷ்டத்தை கொடுக்காம இரு, சரியா? நான் அவ்வளோ கஷ்டப்படுத்துறேனா? இங்கே தானே இருக்க போகிறா, பார்க்க தானே போறீங்க, யாரும் கஷ்டப்படுத்துறானே. உனக்கு அவன் மேலே என்னடா அவ்வளோ கோவம்? அவன் அப்படி என்னடா அவனை பண்ணா? தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கா? தெரியாமலா? உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு பாட்டி, கொழுப்பு. அந்த பொண்ணை பார்த்து யாராவது அப்படி சொல்லுவாங்களாடா? உன் கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி தெரியுது. ஏதோ சொன்னீங்களே, சரி ஏதோ தப்பா இருக்க போல நினைச்சு சாரி கேட்கலாமேன்னு போனேன். பாரா பாட்டி இதையும் சாரி கேட்க போனானே ஷாக்கா இருக்கடா. தான்டா கேட்க போனேன், உண்மைதான். ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி அவளை பாவம் சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி. வாயி காது வரைக்கும் இருக்கு. போடா, சும்மா ஏதாவது அவளை நோண்டிட்டே இருக்காத. ஆமா, எனக்கு அதான் வேலை பாருங்க. இதையா என்ன வேணாலும் இருக்கட்டும், நீ அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. அவள் ஒன்று மட்டும் தான் நம்பி இங்கே வந்திருக்கான். நீ என்னோட பேரண்டா, எப்பவுமே தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். உங்கள் அம்மா அப்படி ஒன்று வளர்க்கவும் இல்லை. நீ கோவத்தில் பண்ணுறேன்னு நினச்சேன், அவளை ஹர்ட் பண்ணிடாதடா. பாவண்டா அந்த பொண்ணு, போக போக புரிஞ்சுப்பேன். பாட்டி எதுவுமே உன்னை கம்பல் பண்ணவே இல்லை. ஆனால் அவகிட்ட கொஞ்சம் அமைதியாகவே போடா. இது பாட்டியோட ரெக்வெஸ்ட், ப்ளீஸ். இதையா பாட்டி அவ அமைதியாக நானும் அமைதியாக போவேன். அவ என்கிட்ட வாழாட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இதே யாரும் காமிக்க வேண்டியதாக இருக்கும். சொல்லி வைங்க அவகிட்ட. சரிடா, சொல்லி வைக்கிறேன். அப்புறம் அவள் இங்கே தான் உன் கூட தான் இருப்பா. எது? ஆமாம், இப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா கூட தானே இருக்கா. உங்கள் அக்கா உங்கள் மாமா கூட தானே இருக்கா. அப்புறம் ஃபோன் பண்ணாட்டி உன் கூட தான் இருப்பா, உன் பெட்ரூமில். அதெல்லாம் முடியவே முடியாது. அவளெல்லாம் இன்னொன்று. பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்கே தான் இத்தனை ரூம் இருக்குல்ல, எங்கேயாவது இருக்க சொல்லுங்க, இங்கெல்லாம் கிடையாது. அப்படியா? உங்கள் அம்மா கிட்ட வந்து நீயே சொல்லிட்டேன்னு? எது? ஆமாடா, உங்கள் அம்மா கிட்ட அந்த பொண்ணை ரூம் அலோவ் பண்ண முடியாது, தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்க சொல்லுங்கண்ணே, நீயே சொல்லிடு. எனக்கு புரியல. புரிஞ்சாலும் புரியனாலும் அவள் இங்கே தான் இருப்பா. பாட்டி ஏன்டா, உன் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன? யார்கிட்ட இப்பெல்லாம் பிளான் பண்றீங்க? நீ யாருக்கிட்ட அவன் கழுத்தை தாலி கட்டின? அது வந்து பாட்டி ஆன்சர் சொல்ல முடியல, அது மாதிரி தான் இதுவும். அவளுக்கு முதல் ஓகேவா? உனக்கு ஓகேவா? நான் ஏதோ கற்று சாப்பிட்ட மாதிரி
ஊர்ல இருந்து கிளம்ப முன்னாடியே அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தா என் கூட்டில் இருக்க மாட்டேன்னு. நீங்க முதல் அவகிட்ட போய் கேளுங்க. இங்க நீலா பேபிக்கு மட்டும் தான் அலோடு. மம்மி கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அப்போ இதையாக்கு இதே நம்பிக்கை இல்லை அப்படிதானே? பாட்டி என்ன சொல்ல வரீங்க? ஏன் புரியல உனக்கு? என் மேல நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்ன, இவ்வளோ பெரிய பெட்ரூம்ல அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டியா? எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டீங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. உள்ள வரலாமா? அதான் உள்ள வந்துட்டீ, அப்புறம் என்ன? இத்தனை ரூம்ஸ் இருக்கு இந்த வீட்டில். யார் ரூம்குள்ளேயும் பெர்மிஷனே கேட்க தேவையில்லை. ஆனால் ஒரு ரூம்குள்ளே வரணும்னா மட்டும் ஒரு விதமான பயமாக இருக்குது. என்னதான் அப்படி வச்சுருக்க அந்த ரூமில் யாரையும் அவ்வளோ பண்ணாமல்? சிதம்பரம் ரகசியம் நிறைய புதையல் உள்ள அடிக்க வச்சுருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதான் வாடா. ஆமாம் பாட்டி, ஹிந்துக்கு தலைவலியாக இருக்குன்னா அதான் ஆன்டி ரூமில். இந்துவா வந்திருக்காளா? ஆமாம் பாட்டி. ம் இதையா? என்னடா வெளியே நிற்கிறா? ஆமாம் பாட்டி, என்ன மாதிரிலாம் அவள் கிடையாது. ஒருத்தவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்க ரூம்குள்ளே போக மாட்டா. அதான் உள்ளே கூப்பிடலாமா இதையா? ஏதோ ஊரில் இருக்கணும் ரொம்ப ஓவராக பேசலாம். என் கூடலாம் ஸ்டே பண்ண முடியாதுன்னு இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. என்னடா அமைதியாக இருக்கேன்? பாவம் அந்த பொண்ணு வெளியே நின்றுட்டுக்காடா. ஷைலோ. மதி உள்ள வா. இந்துமா வாடா. பாட்டி டேடி வந்துட்டாங்களா? வந்துட்டான்டா. நான் டேடி பார்த்துட்டு வரேன் பாட்டி. நீ வாடா வந்து உட்காரு. பாட்டி நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. என்னடா ஏன் எந்த ரூமில் தான் இருக்கணுமா? ஏண்டா அவனை பற்றி யோசிக்கிறியோ? தப்பாலாம் இல்லை பாட்டி. இப்போ தான் மாலினி சொல்லிட்டு இருந்தா ஆஃபீஸ் விட்டு ரூம்குள்ளே போய் கதை அடிச்சிட்டா மறுநாள் காலைல ஆஃபீஸ் போகும்போது தான் பார்க்க முடியும்ன்ட்டு. அப்படி இருக்கும்போது இப்போ நான் இருக்கேன்னு ஒரு வேளை அதனால தான் வெளில போகிறாங்களோ என்னவோ. இது இருக்க தேவையில்லாம அவங்க டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு எனக்குன்னு தனியாக ரூம் இருந்தால் நான் பாட்டி இருந்துப்பேன், அவங்க பாட்டி இருந்துப்பாங்கல்ல. அதுக்காக தான் பாட்டி சொல்கிறேன். இந்துமா இப்போ டேடியை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்களே, இப்போ அவங்க டேடி அவன் பார்க்க போனான்னு வச்சுக்கோ, அவங்க டேடி எவ்வளோ சந்தோஷப்படுவான்னு தெரியுமா? ஏன்னா மாலினி சொன்ன மாதிரி ரூமை விட்டு வெளில வரவே மாட்டான். அவனுக்கு இருக்க சந்தோஷம் ஒரே சந்தோஷம் நிலா மட்டும்தான். எனி டைம் நிலாவை தூக்கிட்டு வந்து வச்சுப்பான். இப்போது டேடியை பார்க்க போகிறேன்னு போகிறாங்களே, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவான். எங்கள் கூட எல்லாம் பேச ஆரம்பிப்பான். அவனை மாற்றணும்டா. அத்தை சொன்னது ஞாபகம் இருக்குல்ல ஹாஸ்பிட்டலில்? பாட்டி அவள் புரிஞ்சுப்பா. நீங்கள் போய் பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன். தலைவலிக்குன்னு சொன்னேன்லடா, படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. அவனை பற்றி எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருப்பான், அப்புறம் நார்மல் ஆகிடுவான். நீ அதை ஃப்ரீயாக விடு, சரியாடா? பாட்டி நீங்கள் போய் எது என்ன பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன். மதி எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும்டா. நீ அவனை நினச்சி கவலைப்படுற. அவனும் தான் கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். சரிடா நீ இருந்துக்கோ. இதுக்கு பேர் என்ன பெட்ரூம் அடி? ஏன் ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி இருந்தால் உனக்கு ஓகேவா? எது இப்படி இருந்தால் தானே உனக்கு ஓகே? எப்படியும் 2 பேரும் தனித்தனியாக தான் படுத்து தூங்க போகிறீங்க. அதுக்கு இப்படி தானே இருக்கணும். நீ நினைக்கிற மாதிரி இருந்தால் 2 பேரும் ஒன்றா தான் பெட்டில் படுத்துருக்கணும். பரவாயில்லையா உனக்கு? இப்பெல்லாம் பேச எங்கன்னு கற்றுக்கிட்ட நீ? என்னடி சென்னைக்கு படிக்க வரணும் வந்து நிறைய கெட்ட பழக்கம் கற்று வச்சிருக்க. அம்மா முடியல. நானும் படிக்க தான் வந்திருக்கேன். மேடம் இங்கே கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்க. அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அதுவும் சென்னை பையனை. உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? இனி என்ன தானே எல்லாரும் தப்பாக நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக 3 பேர்த்துலேயும் இதயம் தான் பயங்கரமான ரொமான்டிக் பாய். அது முதல் உனக்கு தெரியுமா? ஹலோ அது அது வந்து வந்து அதை பற்றி எனக்கு என்ன கவலை? இதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ பயங்கரமான ஆள் தாண்டி ஷைலோ. சரி கொஞ்சம் ஊரை தான் போயிட்டணும். சரி சரி ஓகே ஓகே. நீ தூங்குறன்னா தூங்கி ரசிச்சிட. நான் கீழே போய் ரவுடியும் தேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கட்டுமா? நான் மட்டும் தனியாவா? நான் வேணா கீழே போய் இதே நான் வர சொல்லட்டுமா? ஷைலோ இந்து இதெல்லாம் விளையாட்டுக்கு. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற. வர வர நீ சரியே இல்லை தெரியுமா? எதுக்கு இவ்வளோ கோவம் வருது உனக்கு? சரி சரி படுத்துக்கோ. நான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். சரியா? சீக்கிரம் வந்துடுவேல. அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். பாட்டி சொன்னதை கேட்டேன்ல, இந்த ரூம்குள்ளே மாலினி கவி அக்கா இவங்களுக்கு வர்றதுக்கு
அலோடு கிடையாது. ஒன்லி நிலா பாப்பா, பாட்டி, கமல். இப்போ நான் வந்ததுக்கே கண்டிப்பாக என்னை வெளில கூப்பிட்டு திட்டுவான். ஸோ அடிக்கடிலாம் வந்துட்டு இருக்க முடியாது. இருந்து பழகிக்கோடி. ஏன் அவனை பெரிய கெஜெட் ஆஃபீஸரா? நீ வேற. அப்படி ஆஃபீஸர் ரூம்லலாம் ஈஸியாக போயிடலாம். சிவன் தாண்டி ஏதோ உள்ளே வச்சிருக்கான், சீக்கிரம் கண்டுபிடின்னு. அதான் எனக்கு வேலை. சரி போ, நீரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்புறம் ஷைலு, ரவுடி கிட்ட சொல்லி வை, அவள் பாட்டுக்க நம்ம ஊரில் இருக்க மாதிரி எங்கேயும் வாய் அடிச்சிட்டு இருக்க போறா. பாரு. ஏ லூசு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ரவுடிக்காக தான். பாவம் இல்லை ரவுடி, எங்கே எப்படி பேசணும்னு தெரியாமல் அவள் பாட்டு ஏதாவது பேசி வச்சுட்டானா, அதனால சொன்னேன். சொல்லிடுறேன். சீப்பா. சரி, ரெஸ்ட் எடு. ஒரு மாதத்துக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு. நீ எங்கே இருந்த, இப்போ எங்கே இருக்கேன்? அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஃபோன் பண்ணி பேசலாமா? காலையிலே பயங்கரமாக டென்ஷன் ஆனா. இப்போ நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது மட்டும் வந்தா அவ்வளோதான். நாளைக்கு காலையில் எப்படியும் ஆஃபீஸ் போய் தானே ஆகணும். போனதுக்கப்புறமா அம்மா கால் பண்ணி பேசலாம். புரிஞ்சிக்கவே முடியல. நல்லவனா கெட்டவனா? கெட்டவன் தான். அது எப்படி நல்லவனா இருக்க முடியும்? என்னை என்னெல்லாம் பண்ணா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என்கிட்ட நீ கடையை பிடிங்கி என்னென்ன என்னை டார்ச்சர் பண்ணா. எப்படி நல்லவனா இருக்க முடியும்? நீ என்னை பொறுத்தளவு கெட்டவன் தான். பாட்டி அவங்க பேரன்றனால உனக்கு நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆனால் நீ பணக்காரன்ற திமிர நிறைய வாட்டி என்கிட்ட காமிச்சிருக்க. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். இன்னைக்கு மேடமே அவளும் காணும். வந்ததப்போ பார்த்தது, அதுக்கப்புறமா அவங்களோட பிஸியாக இருந்தா. நான் வீட்டுக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக என்னை வந்து பார்க்காம இருக்க மாட்டா. என்னாச்சு இன்னைக்கு? மாலினி, என்னடி பண்ணுற? நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். அவனை பார்க்கணும் போல இருக்குடி. என்னமோ இல்லை பண்ணிட்டல. கால் பண்ணி பார்க்கலாமா? அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டானா? இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கு, ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஃபோன் பண்ணிடலாமா? இல்லை வீட்டில் போய் தூங்கவே முடியாது. கால் பண்ணி பேசிட்டே போயிடலாம். அம்மா வயிறு ரொம்ப வலிக்குது. மம்மி, யார் அந்த நேரத்தில் ஃபோனு? ஹலோ ஹலோ. ஓய் கமல், என்னடா இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா? மாலினி, மாலினி, என்னடா என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வீட்டுக்கு போயிட்டியா இல்லை இங்கே தான் இருக்கியா? என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. எனக்கு தெரியாதா? என்னடி என்னாச்சு? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன சார் கால்லாம் பண்ணியிருக்கீங்க? அது வந்து இல்லை, வீட்டில் தான் இருக்கியா இல்லை வெளியில் எங்கேயும் போயிட்டேன்னு பார்த்தேன். ஏன்னா மேடம் ரொம்ப நேரமாக காணுமே, அதான். ஆமாம், அது ஒன்றும் இல்லை. நான் வீட்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் வேலையாக இருக்கேன். நீ ஆமாம், நீ கிளம்பு. மாலினி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ இன்னும் ஆன்ட்டி பார்க்க போகலையா? காலையில் போகிறேன்னு சொன்னல, கிளம்பி போக லேட் ஆகுதுல்ல. எங்கே இருக்க? ஆ எங்கடி இருக்க? அது உன் பெட்ரூம்லையா? ஆ அப்புறம் நான் ஸ்டடி ரூமில் இருக்கேன். நீ கிளம்பி போ. எதுக்கு? நான் ஸ்டடி ரூமில் இருக்கேன். ஸ்டடி ரூம்லையா? நான் இப்போ அங்கே தான் ஃபைல் வச்சுட்டு வந்தேன். ஒன்று அப்போ பார்க்கல. நான் இந்த பக்கம் உள்ள ரூமில் இருக்கேன். நீ தான் வந்தியா? நான் யாரோ நினச்சிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, நீ போய் ஆன்ட்டியை பாரு, நம்ம காலைல பேசலாம். கிளம்பு. உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சு நீ உனக்கு? நீ கிளம்பி வீட்டுக்கு போ. கமல், கமல் வச்சுட்டா போச்சு. இங்கே தான் வருவான்னு நினைக்கிறேன். திருட்டு ராஸ்கல், காலையில் நீ பாமா போதே தெரியும்டா. திருட்டு பையனே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரூம் போகலாமா? நல்ல வேலை வந்தேன். ஏன்னு வச்சுக்கோ, எந்த ரூமில் இருந்ததே மறந்துட்டோண்டி. எப்படி போகிறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த வீடு சுற்றி பார்க்குறக்கே 10 நாள் ஆயிரும் போல. நம்ம எங்கே மெட்ராஸ் சுற்றி பார்க்க போகிறோம்? இவ ஒருத்தி. வா போய் தூங்கலாம். இந்து என்ன பண்ணுறா? அவளை கூட்டிகிட்டு போய் அவள் ரூமில் விட்டுட்டு வந்துட்டேன். அதான் இதேன்னு இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். பாவம் மாலினி வயிறு வலிக்குதுன்னு படுத்துருச்சு.
இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் உன்னோட பேசி சிரிச்சிட்டு இருந்திருக்கோம். இன்னைக்கு தான் அப்படி இருப்பான், நாளைக்கு ஃப்ரீ ஆகிடுவான். ரொம்ப வயிறு வலிக்குது போல, ரொம்ப கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன். ஏன் உனக்கு இப்படி இருக்கும்போது வயிறே வலிக்காதா? நீ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்க. நானும் கொஞ்ச நாள் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னடி உனக்கு இப்போ என்ன சவுண்டு கம்மியாயிடுச்சு? அது சரி. இனியா இப்போதான் வரியா? ஆமாம் ஷைலு, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கு. உங்கள் அண்ணன்? அவனும் நானும் தான் வந்தோம். காரை பார்க் பண்ணிட்டு இருந்தான், நான் வந்துட்டேன். ரவுடி வா போலாம். என்ன குட்டி பம்மது? ஏப்ல இரு, இப்போதானே வந்திருக்கான். ஏதோ ஷைலு பேசிட்டு இருக்காளே, எந்த ரூம்னு எனக்கு தெரியாது. அவள் வந்தாதான். அதான் மத்தியானம் ஒரு ரூம் சொன்னாங்கல்ல, அங்கே தானே, வா போவோம். உனக்கு தெரியுமா? அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் அமைதியாரு. இதோ ஷைலி இப்போ வந்துடுவா, போகலாம். குக்கு கட்ட சொல்லி. நானும் கேரியான், நான் பார்த்துக்கிறேன். நான் ரூமுக்கு போகிறேன், நான் கீழே லேட் ஆகும், நீ போ. அதில் என்ன இருக்கு, நான் போய். ரவுடி ஐய ஷைலு, இந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரில, ரூமுக்கு போகணுன்னு அடம் பிடிக்குது. கொஞ்சம் வாயேன், எந்த ரூமுன்னு காமிச்சு விட்டுறியா? என்னாச்சு? அதான் எனக்கும் தெரில, வா. ஐயா ஐயோ கேரியான், நான் பார்த்துக்கிறேன். இரு, நான் உங்களை விட்டுட்டு வந்துடுறேன். ஓ, அண்ணாவுக்காகவா? உனக்கு ரொம்ப தான் குழப்பு. டயர்டாக இருக்கேன்னு சொன்னால் ரொம்ப ஓவராக பண்ணுறேன். வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க. சரி ஓ. நடங்க. என்ன போலாமா? ஹலோ சார். அடக்கி வாசிங்க. என்ன வாசிச்சுட்டா போச்சு, நீங்கள் போயிட்டு சீக்கிரம் வாங்க, அண்ணா வெயிட் பண்ணுவார். அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் நக்கல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே போக போகிறீங்க மேடம்? எங்கே தானே இருக்க போகிறீங்க? இரு, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன்.